உங்க மருந்தெல்லாம் டக் டக்குன்னு வேலை செஞ்சிடுது. அதனால தான் இவ்வளோ பேஷண்ட் வந்துடுறாங்க. நான் தான் எதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். மேம் இப்படி இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது. குங்குலியம் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான பொருள். மருத்துவ ரீதியாக மருத்துவத்திலேயே இருக்காது. ஆமா, ஆன்மீக ரீதியாகவும். சில சொல்லுவாங்க, எனக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன், அப்படி தூக்கமே வரலங்க, கனவு கனவா வருது அப்படின்வாங்க. அங்க படுத்தா நல்ல தூக்கம் வருதுங்க, இந்த ரூமுக்கு போனா எனக்கு தூக்கம் வரல. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல குங்குலியம் தைலம்லாம் வச்சிருக்கீங்களா? குங்குலிய தைலம் இருக்கு. மூட்டு வலிக்கெல்லாம் நல்லதுங்கிறீங்களா? அது சேர்த்து செய்யக்கூடிய சில தைல வகைகளும் இருக்கு, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய டிப்ஸு, நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள், நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எங்கள் மேம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி, அதுவும் சிம்பிளான டிப்ஸு, சிம்பிளான விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய பேர் எங்கள் நித்யா மேமோட ஃபேன்ஸ் ஆயிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்கிறது அதுதாங்க. இங்கே ஒரே ஒன்று தான், எங்கள் நித்யா மேமோட ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 எடுத்து காயின் எடுத்து அவங்களுக்காக பேர் சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அவங்க குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். இதனால தான் இங்கே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேமை பார்த்து நிறைய சீக்கிரமாக குணமாகறாங்க அப்படின்னா இதுதாங்க விஷயம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். முந்தானத்து கூட எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இதாக சொன்னேன், நீங்கள் ஒரு மருந்து சொல்லிட்டீங்க, சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன். ஓகே. உங்கள் மருந்தெல்லாம் டக் டக்குன்னு வேலை செஞ்சிடுது. அதனால தான் இவ்வளோ பேஷண்ட் வந்துடுறாங்க. நான் தான் எதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். மேம் இப்படி இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, கோல்டுன்ட்டு. இப்போது மேம் நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம், எல்லாமே நீங்கள் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த குங்குலியம்னு ஒன்று சொல்கிறாங்க, அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குங்குலியம்னா என்ன, அது எதுக்கு பயன்படுத்துறது நம்ம? அது குங்குலியம் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான பொருள். மருத்துவ ரீதியாக மருத்துவத்திலேயே இருக்காது. ஆமா, ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பலன்கள் இதுல இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா இது ஒரு பிசின் வகையை சேர்ந்தது. ஓகே ஓகே. இந்த கருமருது அப்படின்ற மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின், முருங்கை பிசின், வேங்கை பிசின், அந்த மாதிரி இதுவும் ஒரு பிசின் வகைதான். நல்ல உடலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சித்தன்மை தரக்கூடியது, எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதா இந்த குங்குலியம் அப்படின்னு சொல்றோம். அப்படியே இது ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இத சாம்பிராணியோட சேர்த்து புகை போடுவாங்க, அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாம்பிராணியோட இதுவும் குங்குலியமும் கலந்து வெண்குங்குலியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல சில டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வெண்குங்குலியத்தை சாம்பிராணியோடு கலந்து நம்ம தூபமாக புகை போடும்போது வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. குங்குலியம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில், புதிதாக இப்போதான் டெலிவரி முடிஞ்சு குட்டி பாப்பா நம்ம வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக தினம்தோறும் குங்குலிய புகை போடுவது நல்லது. ஸோ காற்றில் நமக்கு கிருமிலாம் இருக்குன்னா அதை போகணும் அப்படின்னா இதை புகை போடுறது நல்லது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குங்குலியம் கட்டி கட்டிகளாக இருக்கும் இல்லைங்களா, இதை நம்ம வீட்டுல சில இடங்கள்ல வைப்பது ரொம்ப நல்லது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. சில சொல்லுவாங்க, எனக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன், அப்படி தூக்கமே வரலங்க, கனவு கனவா வருது அப்படின்வாங்க. அங்க படுத்தா நல்ல தூக்கம் வருதுங்க, இந்த ரூமுக்கு போனா எனக்கு தூக்கம் வரல. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல சில நமக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த குங்குலியம் வீட்டோட அந்த கார்னர்ல 4 மூலைகள்லயும் ஒரு சின்ன சின்ன கட்டியா நம்ம வச்சிடணும். அப்படி வைக்கும்போது நல்லாவே நமக்கு உறக்கம் மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த குங்குலியம் அப்படின்னு சொல்றது. முக்கியமாக இது மருந்து முறைகள்ல எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மருந்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்பெஷலா ஸ்கின் ப்ராப்ளம், எக்ஸிமா, சோரியாசிஸ், தீரவே முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு அதுல நம்ம குங்குலியத்துல இருந்து எடுக்கக்கூடிய மருந்து பயன்படுது. முக்கியமா மூட்டு வலிக்கெல்லாம் குங்குலிய தைலம் பயன்படுத்தும்.
குங்குளிய தைலம் பயன்படுத்தும் பொழுது நடக்கவே முடியல அப்படின்றவங்க, படிகளை ஏற முடியலன்றவங்க, இந்த உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குங்குளிய தைலம் ஸோ மூட்டுக்கல்ல அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இந்த குங்குளிய தைலம் அப்படின்னு சொல்றது இந்த வலிகளுக்கு முக்கியமானது. சித்த மருத்துவத்துல குங்குளிய வெண்ணெய்னே ஒரு மருந்து இருக்கு. வெண்ணெய்னா நமக்கே தெரியும், புண்களை ஆற்றக்கூடியது. அப்போ இந்த வெண்ணெய் அப்படின்னு சொல்றது அந்த புண்களை ஆற்றக்கூடியது. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அல்சர், அல்சர் பிரச்சனையை நமக்கு சரி செய்யறதுக்கு, உடல் சூடு தணிக்கிறதுக்கு, பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இருக்கா, அதுக்குமே இந்த குங்குளியத்தை பயன்படுத்தலாம். குங்குளிய வெண்ணெயை பயன்படுத்தலாம். ஸோ இந்த இதுலயுமே குங்குளிய பற்பம் அப்படின்னு ஒரு பெருமருந்து வகை இருக்கு. ஸோ இதுல ஜஸ்ட் மிளகு அளவு தான், நெய்யில கலந்து நம்ம மிளகு அளவு சாப்பிடும் போதே ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு குணமாக்குது. ஃபிஸ்டுலா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபிஸ்டுலா சரியாகிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இதையும் தாண்டி இன்னும் சில கூந்தல் தைலங்கள்ல, உடல்ல மசாஜ் செய்யக்கூடிய ஆயில்ல, இந்த மாதிரி மெடிசன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் இந்த குங்குளியம் சேருது. இப்போ பொதுவா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த நம்ம அந்த வீட்டுல அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம போகணும் அப்படின்னாலும் குங்குளியம் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்துல இத்தனை மருந்துகளும் இதுல செய்யலாம். இந்த குங்குளிய பற்பம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வெயில் காலத்துல நீர் சுருக்கு நிறைய பேருக்கு வந்துடும். இளநீர்ல ஒரு சிட்டிகை போட்டு குடிச்சா போதும். அப்படியா? ஒரே ஒரு பிஞ்சு நல்ல இளநீர்ல ஒரு சிட்டிகை அளவு இதை போட்டு அதை நம்ம குடிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இப்படி பண்ணும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் தனியுது. அப்ப குங்குளியம் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை நமக்கு செய்து மருத்துவ ரீதியாகவும் எக்கச்சக்கமான பலன்கள் இதுல கொடுக்குது. ஸோ வீட்டில் நீங்கள் குங்குளியம் சார்ந்த மருந்துகள் வேணும்னா நம்மக்கிட்டையும் இருக்கு. ப்ளஸ் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா நம்ம குங்குளியத்தை பயன்படுத்தலாம். குங்குளியம் தைலம்லாம் வச்சிருக்கீங்களா மேம் நீங்க? குங்குளிய தைலம் இருக்கு. மூட்டு வலிக்கெல்லாம் நல்லதுங்கிறீங்களா? அது சேர்த்து செய்யக்கூடிய சில தைல வகைகளும் இருக்கு, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். என்னங்க இது குங்குளியம் தானே அப்படின்னு நானே சாதாரணமாக தான் நினச்சேன். ஐயோயோப்பா, இதில் அவ்வளோ விஷயம் இருக்கா? என்னங்க இது ஆன்மீக ரீதியாக அவ்வளோ சொல்கிறாங்க எங்கள் மேமு. மருத்துவ ரீதியாக மருத்துவத்துக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக. இளநீர்லேயே ஒரு சிட்டிகை போட்டு குடிச்சிங்கன்னா சூடு தனியுமா? ஐயோம்மா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்னும் இது ஒரு கடல் மாதிரி போல இருக்குது. இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது. குங்குளியத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. வாங்கிக்கோங்க. இல்லை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். அது வச்சா நெகட்டிவ் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியே கொடுக்குமா. சுற்றி போடுங்க, அது நல்லா சாம்பிராணி போடுங்க. நிறைய விஷயம் அதில் பயன் உள்ள விஷயம் நிறைய சொல்லிட்டாங்க. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனைனாலும் இங்கே வாங்க, சரி பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆன்மீகம் ரீதியாக இருக்கட்டும், மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் இங்கே எங்கள் தீக்ஷாலயமில் இருக்குது சொல்யூஷன். தேங்க்யூ.